மருதமலை முருகன் திருக்கோயிலுக்கு ஒரு 160 அடி உயரத்தில் கல்லினாலான ஒரு முருகரை பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்திருக்கின்றார்கள். அதற்குண்டான ஆய்வில் இன்றைக்கு எங்கள் துறையினுடைய செயலாளர் அவர்களும் சந்திரமோகன் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும் எங்களுடைய துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கினிய சுகுமார் IAS அவர்களும் அதேபோல் இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அவர்களும் திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அவர்களும் அதேபோல் இந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் ரமேஷ் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு உறுப்பினர்களும் அந்த சிலை அமைக்கப்படுகின்ற இடத்தில் இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். இது 2-3 கன்சல்டன்டிடம் இந்த ஆய்வு பணிகளை சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு ஒப்படைத்திருக்கின்றோம். அது இறுதி பெற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமைக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் ஆசியாவிலேயே அதிக உயரம் கொண்ட முருகர் சிலையை இங்கே நிறுவுவதற்குண்டான ஏற்பாடுகளை தொடர்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளியங்கிரி மலையேற்றம் பிப்ரவரி 1ஆம் தேதி கடந்த முறை 5க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு கூடுதல் மருத்துவ முகாம்கள் அமைக்கிறதுக்கோ இல்ல கூடுதலா புதிய ஏற்பாடுகள் அதை நிச்சயமாக வெள்ளியங்கிரி மலையை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் கூட வெகு விரைவில் அதற்கு அறங்காவலர்களை நியமிக்க உள்ளோம். அந்த அறங்காவலர் குழு நம்முடைய இங்கே திருத்தணியில் அமைந்திருக்கின்ற ஜெயக்குமார் தலைமையில் எப்படி சிறப்பாக செயல்படுகிறதோ, பழனியிலே இப்ப தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற பாலசுப்ரமணியம் அவர்கள் தலைமையில் எப்படி சிறப்பாக செயல்படுகிறதோ அதுபோல ஒரு நல்ல குழுவை அங்கே நியமிக்க இருக்கின்றோம். அடுத்த மாத இறுதிக்குள் அந்த குழு நிறைவேற்றப்படும். ஏற்கனவே வெள்ளியங்கிரி மலையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 21 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த பணிகளும் 50%, 60% அளவுக்கு முடிவுற்றிருக்கின்றது. வெள்ளியங்கிரி மலையில் ஏறுகின்ற பக்தர்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவைப்படுகிறதோ அவைகளை நிறைவேற்றி தருவதற்காகத்தான் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வெள்ளியங்கிரி மலைக்கு நானே நடையாக வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசித்து வந்திருக்கின்றேன். அங்கே தேவைப்படுகின்ற அனைத்து தேவைகளையும் அறிந்தவர்கள் என்பதால் படிப்படியாக அந்த தேவைகள் நிறைவேற்றப்படும். இந்த ஆண்டு நம்முடைய நிருபர் சொல்லியது போல் மருத்துவ முகாம்களை அதிகரிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக ஏற்கனவே பழனியிலேயே அதை தொடங்கிவிட்டோம். அன்னை தமிழ் அர்ச்சனையை ஏற்கனவே பழனியிலே நடத்தி இருக்கின்றோம். பட்டீஸ்வரர் திருக்கோயிலும் அன்னை தமிழிலும் குடமுழுக்கின் போது அர்ச்சனை நடைபெறும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழில் அர்ச்சனை செய்கின்றவர்களுக்கு அந்த வாங்கப்படுகின்ற கட்டணத்தில் 60% அர்ச்சகர்களுக்கு தந்த ஆட்சி இந்த ஆட்சி. அன்னை தமிழில் 13 போற்றி புத்தகங்களை வெளியிட்ட ஆட்சி இந்த ஆட்சி. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று உறுதியாக இருக்கின்ற ஆட்சியில் பட்டீஸ்வரன் திருக்கோயிலில் அன்னை தமிழில் அர்ச்சனை ஒலிக்கும்.